இந்த படம் இதுக்கு முன்னாடி வெளியான டாடா ஹீரோவை விட ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண வந்து ஹீரோயின் தான். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள். நம்ம பார்க்க போற படத்துடைய பேர் வந்து ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட்ங்கிறது ஒரு லவ் சப்ஜெக்ட் படம். இந்த லவ் சப்ஜெக்ட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்வினித் சுகுமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து ரியோ ராஜ்ன்றவர் வந்து ஏற்கனவே ஜோ அப்படின்ற ஒரு படத்தில் பண்ணியிருந்தார். அந்த படம் மூலமாக பரவலாக அவரோட நடிப்பு பேசப்பட்டது. இப்போது அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ. மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம கோபிகா ரமேஷ் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஐ மீன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் பேர். என்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க 2 பேரும் லவர்ஸாக இருக்காங்க. யார்? கோபிகாவும் நம்ம ரியோவும் வந்து லவர்ஸ். இவங்க லவர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க நம்ம கோபிகா. இப்போ என்ன பண்ணுறாங்க, கோபிகா வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, நம்ம ரியோட்ட கேட்குறாங்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, என்னை வீட்டில் வந்து என்னை வந்து சொல்லு, எங்கள் வீட்டில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக நீ வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த கருவை வந்து நீ அவாய்ட் பண்ணிடு, இது வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்னால் வர முடியாது. என்னுடைய சின்ன வயசில் ஒரு 5-6 வயசு இருக்கும்போது என்னுடைய அம்மா வந்து எங்கள் அப்பாவை பிடிக்காமல் பிரிஞ்சு போயிட்டாங்க. 12 வயசில் எங்கள் அப்பாவையும் நான் இழந்துட்டேன். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் என்னை லவ் பண்ண, எல்லாருமே உங்கள் அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை முட்டுது. ஆனால் சில மாதங்கள் பேசாமல் இருக்காங்க. மறுபடியும் வந்து இவர் வந்து இங்கே வந்து சந்திக்கிறாரு. இவருடைய வீட்டில் வந்து இவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த 2 பேருக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, உங்கள் வீட்டில் வந்து இதை சொன்னாங்களா, இல்லை இவங்க வந்து அபார்ட் பண்ணாரா, இப்படியான பல கொஸ்டின்ஸ் வந்து இந்த கதையை சுற்றி நிற்கிது. தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கல. இந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் வரும்போதும் சரி, இந்த படம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் சில ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. இந்த படம் இதுக்கு முன்னாடி வெளியான டாடா, இன்னும் ஒரு சில படங்களோட சாயல் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்துடைய சாயலில் சில படங்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்துக்குன்னு சில இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்துடைய சில விஷயங்கள் சில பழைய படங்களோட ஒத்துப்போகலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல சில விஷயங்களை தன்னகத்தையே வச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்டை விட்டு டைரக்டர் வந்து எங்கேயுமே போகவே இல்லை. படத்தினுடைய முதல் அந்த 5 நிமிஷத்துலேயே அவருடைய என்ன பிரச்சனைன்றதை அவர் சொல்லிடுறாரு. இவங்க வந்து எவ்வளோ நேரம் லவ் பண்ணாங்க தெரியுமா, இவங்களை ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் அந்த ப்ரப்போசலுக்குலாம் அவர் அதிகமாக போகலை. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது இவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்றது பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓப்பனிங் சீனில் 5 நிமிஷத்துக்குள்ளேயே பிரச்சனைக்குள்ளே அவர் கொண்டு போயிடுறாரு நம்மளை. ஆரம்ப காட்சிகள் கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. ஆனால் படம் போக 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 சுவாரஸ்யம் பிடிக்க ஆரம்பிச்சது. பெரும்பான்மையான காட்சிகள் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய வாக்குவாதமாக தான் இருக்குது. இது வந்து எப்படின்னா, யதார்த்த வாழ்க்கையில் காதலுடைய ரோல் என்ன, ஏன்னா ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் வந்து தனியான விஷயம் கிடையாது. நம்ம பேசலாம், லவ்ங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்டது தானே அப்படின்னு. இல்லை, இந்த 2 பேருடைய குடும்பங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் வந்து அந்த குடும்பமும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருக்காரு. கோயில் பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பணிக்கர், கேரளா நிறைய படம் பண்ண அந்த பணிக்கர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக அந்த படங்கள் வந்து அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அப்போ அவருடைய ஃபேமிலியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, தான் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற போது அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது. இந்த படத்தில் பல காட்சிகள் மூலமாக தான் இந்த படம் வந்து நிற்கிது. நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே இருந்தாலும் நிறைய சீனை வந்து அவர் பார்த்து எடுத்துக்கிறாரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய தான் வந்து கர்ப்பமாக இருக்காமா இல்லையா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக சில சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அந்த சாம்பிள்ஸை வந்து அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறத இவங்க அப்பாவும் மற்றவங்களும் வந்து பார்த்துடுறாரு. பார்த்தும்போது வந்து இவர் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்கிறாரு. ஐ மீன் கோபிகாவை சொல்கிறாரு ரியோ.
உடனே அவங்க அந்த இடத்துல அவங்க அந்த சீன் வந்து அந்த எமோஷனலான சீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் இவங்க ஹீரோவை விட ரொம்ப பர்ஃபார்ம் பண்ண வந்து ஹீரோயின் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியும். தன்னை மறந்து தன்னுடைய காதலர்கிட்ட வந்து பேசும்போதும் தன்னோட லவ்வரோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும்போதும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சைமல்டேனியஸில் தான் வீட்டு கதவை வந்து தட்டி ஏன்டா கதவை திறக்க மாட்டேங்கிற, கதவை திரையண்டான்னு சொல்லிட்டு அவங்க அழுகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்படி ஒரு லவ்வரை வந்து இவன் மிஸ் பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் நமக்கு லவ்வர் கிடைக்க மாட்டாங்களான்ற அளவுக்கு அந்த சீனை வந்து கொண்டு போய் வச்சிருக்காரு டேரக்டர். உண்மையாகவே அந்த இடம் ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இப்படி ஒரு பெண் வந்து எல்லார் வாழ்க்கையிலும் வந்து இருந்தால், பர்டிகுலராக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் வந்து டேரக்டர் வந்து உருவாக்கியிருக்காரு. அவங்க கோபிகா நல்லா உள்வாங்கி வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. கிளாமர் போர்ஷனையும் வந்து கிளாமர்னு தெரியாத அளவுக்கு ஒரு எமோஷனல் கிராமராக அதை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எமோஷனல் சீன்ஸ்லேயும் ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. அதையும் வந்து கடைசி சீனில் வந்து அவர் ஒரு இடத்துல ஒரு டயலாக் வருது, அப்பா என்னுடைய ப்ரெக்னன்சியை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, நான் ஐ ஆம் ப்ரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் எமோஷனலோட அந்த படம் வந்து பின்னப்பட்டிருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட் படத்தில் சின்னதாக ஒரு தாய்மைன்ற விஷயத்தையும் பின்னிருக்காரு அவர். ஸோ இதுவும் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் வந்து இந்த படத்தும் சில நெருக்கமான காட்சிகள் இருக்கிறதுனால வழக்கம் போல் நீங்கள் குழந்தைகளை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இளைஞர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து சில விஷயங்களை வந்து பாடமாகவும் சொல்லியிருக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரே மாதிரி இருக்காது. சம்பவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனித்தனி சம்பவங்களும் தனித்தனி மாந்தர்களாலும் சூழப்பட்டது. அதனால் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படியே இன்னொருத்தருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படி இந்த லவ்வை பார்க்குறாங்க, ஒரு காதல்ன்ற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரீ மேரிட்டல் அஃபேர்ஸை எப்படி பார்க்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படம் வந்து பேசுது. இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது. லேசாக வந்து ஆணாதிக்க மனோபாவத்தை சொல்லிட்டு போகுது லேசாக கடைசியில். ஆனால் இந்த படம் முழுக்க ஒரு காதல் ஒரு மையமாக வச்ச படம். இன்றைக்கி சமீப காலத்தில் வந்து லவ் சப்ஜெக்ட் படங்களே அதிகமாக வரல. நம்ம எப்போ போய் தேட்டரில் உட்காந்தாலும் வெட்டு கூத்துன்னு எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரே திரை முழுவதும் ஒரு ரத்தமயமாக இருக்குது. இந்த ரத்தமயமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அழகான மலர் போல் வந்திருக்கு இந்த ஸ்வீட் ஹார்ட் படம். இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்தில் மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த லவ் சப்ஜெக்ட் படம்னா ரொம்ப நல்லா பண்ணுவார் நார்மலாக. இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய பின்னணி இசையில் அந்த காதல் ரொம்ப நல்லா இருக்குது. பர்டிகுலராக ஒரு சாங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி இந்த படத்தில் அவர் ஃப்ரெண்டாக நடிக்கக்கூடிய அருணாச்சலம் கேரக்டர் வந்து காமெடி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட இருந்துக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு சும்மா ஹீரோ பண்ணுறதுக்கெலாம் தாஜா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு எனக்கும் தனியாக ஒரு வேலை இருக்குப்பா, நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆனால் அவரால் போக முடியல. அந்த இடத்துல ஒவ்வொருத்திலும் இந்த 10 நிமிஷம் வந்துடுவேன், 10 நிமிஷம் வந்துட்டு ஒரு நாள் வந்துடுற கடந்து போகுது. அந்த காமெடி சீன்லாம் ரொம்பவே ரசித்து பண்ணியிருக்காரு டேரக்டர். அந்த ரோலில் நடித்த அருணாச்சலம்ன்றவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. பாலாஜியோட கேமரா ரொம்ப நல்லா இருந்தது அந்த படத்தில். அந்த ஒரு ட்ராமா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. இது வந்து எமோஷனல் ட்ராமா தான். அதுக்கு என்ன கேமராவை ஒர்க் பண்ண முடியுமோ, அதுக்கு என்ன லைட்டிங்கை வைக்க முடியுமோ அதை நல்லா வச்சுருக்காரு அந்த கேமராமேன். ரொம்பவே இந்த படம் வந்து வித்தியாசமானவும், அதே மாதிரி இன்றைக்கி யதார்த்தத்தில் என்ன மாதிரியான அந்த லவ், ஆண் பெண் நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம சொசைட்டியில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத டேரக்டர் கரெக்டாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஸ்வீட் ஹார்ட்டுக்கு இதய நெருக்கத்தில் இருக்குது இந்த படம். இந்த படம் இதயத்துக்கு இதமான ஒரு படமாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தீபிகா அதிர்களுக்காக நான் உங்கள் ராகவ் குமார்.